மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். அன்பிக்க சகோதரங்களே, மீண்டும் ஒரு ஞாயிறு நோக்கி நடப்போம். பொதுமக்கள் இறைமக்கள் வழிபாட்டுக்காக உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்று நிற்கின்றேன். இன்று பொது காலத்தின் 22வது வாரமாகும். ஆண்டவர் நம்மளுடைய உள்ளத்தை மிகவும் தூய்மையாக வைத்திருக்கும்படி நம்மளை வேண்டி நிற்கின்றார். நமது உள்ளத்திலிருந்து நம் உள்ளிருந்து வருபவைதான் நம்மளை தீட்டுப்படுத்தக்கூடியவையாக இருக்கும். உள்ளிருந்து வருபவைதான் நம்மளை யார் என்று காட்டிக் கொடுக்கக்கூடியவாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே அன்பிக்க சகோதரங்களே, இன்றைய இந்த வழிபாட்டிலே பங்கு பெற இருக்கும் அனைவரையும் நாம் இறைவனின் கரங்களில் வைத்து வேண்டுவதோடு அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆற்றலாலும் அல்ல சக்தியாலும் அல்ல ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமா ஆகுமே, ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமா ஆகுமே. ஆற்றலாலும் அல்ல சக்தியாலும் அல்ல ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமா ஆகுமே, ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமா ஆகுமே. மண்குடம் பொற்குடம் ஆகுமா ஆகுமே, குறைகுடம் நிறைகுடம் ஆகுமா ஆகுமே. மண்குடம் பொற்குடம் ஆகுமா ஆகுமே, குறைகுடம் நிறைகுடம் ஆகுமா ஆகுமே. தண்ணீரம் திராட்சரசம் ஆகுமா ஆகுமே, திராட்சரசம் திரீரசம் ஆகுமா ஆகுமே. ஆற்றலாலும் அல்ல சக்தியாலும் அல்ல ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமா ஆகுமே, ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமா ஆகுமே. செங்கடல் பாதையாய் ஆகுமா ஆகுமே, செத்தவர் உயிர்த்தெழல் ஆகுமா ஆகுமே. செங்கடல் பாதையாய் ஆகுமா ஆகுமே, செத்தவர் உயிர்த்தெழல் ஆகுமா ஆகுமே. சிங்கமாடு நட்புறவு ஆகுமா ஆகுமே, சிறை வாழ்வு நிறைவாழ்வு ஆகுமா ஆகுமே. ஆற்றலாலும் அல்ல சக்தியாலும் அல்ல ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமா ஆகுமே, ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமா ஆகுமே. அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவு என்று கூறிய தந்தையே, இறை எமது மறை பாடசாலை மாணவர்கள் மத்தியில் இருந்து உமது இறை பணிக்காக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று, எமது பங்கு இறையழைத்தல் பெருக வேண்டும் என்று. கோதுமை மணிகள் பலவாயினும் அவை ஒன்று சேர்ந்து ஒரு அப்பமாகுவது போல் உலகமெங்கும் பறந்து கிடக்கும் எமது திருச்சபையை ஒன்று சேர்த்துள்ள வேண்டும் என்றும். ஆண்டவரே, நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று கூறிய இறைவா, எம் பங்கில் இறை வார்த்தைகளை எடுத்து வாழ்வாக்கும் மாணவர்களாகவும் குடும்பங்களாகவும் திகழவும், எம் பங்குகளில் அன்பிய வார்த்தை இறை வார்த்தைகளினை எடுத்துக்காட்டும் மாணவர்களாகவும் அன்பியர்களாகவும் திகழ வேண்டும் என்று. இக்கோவிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்று கூறிய தந்தையே இறைவா, இன்று மாணவர்களின் உள்ளத்திலும் சமூகத்திலும் உடைந்து கிடக்கும் இறை விசுவாசத்தை கட்டி எழுப்பும் நல்ல குடும்பங்களாக திகழ காத்தருளும். ஆமென். இப்பொழுது திருப்பாடல்கள் 15 வழியாக கடவுள் மனிதரிடம் எதிர்பார்ப்பவை என்ன என்பதை இந்த புகழ்பாவின் வழியாக பார்ப்போம். பல்லவி. ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? மாசற்றவராய் நடப்போரே, இன்னோர் நேரியவற்றை செய்வர். உளமாற உண்மை பேசுவர், தம் நாவினால் புறங்கூறா. பல்லவி. ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட
தகுதியுள்ளவர் யார்? ஆண்டவரே உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? தம் தோழருக்கு தீங்கிழையார், தம் அடுத்தவரை பழித்துரையார், நெறித்தவறி நடப்போரை இழிவாக கருதுவர், ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பர். பல்லவி. ஆண்டவரே உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? ஆண்டவரே உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? தம் பணத்தை வட்டிக்கு கொடார், மாசற்றவருக்கு எதிராக கையூட்டு பெறார், இவ்வாறு நடப்போர் என்றும் நிலைத்திருப்பர். பல்லவி. ஆண்டவரே உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? ஆண்டவரே உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? புனித மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வசனங்கள் 1 தொடக்கம் 8, 14 தொடக்கம் 15, 21 தொடக்கம் 23 வரை. ஒரு நாள் பரிசேயரும் ஜெருசலேமிலிருந்து வந்த மறைநூல் அறிஞர் சிலரும் அவரிடம் வந்து கூடினர். அவருடைய சீடருள் சிலர் தீட்டான, அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள். பரிசேயரும் ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை. சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர். அவ்வாறே கிண்ணங்கள், பரணிகள், செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன. ஆகவே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி, உம் சீடர் மூதாதையர் மரபுப்படி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவதேன் என்று கேட்டனர். அதற்கு அவர், வெளிவேடக்காரராகிய உங்களை பற்றி எசாயா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கின்றது. மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர். இவர்கள் என்னை வழிபடுவது வீணென்று அவர் எழுதியுள்ளார். நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார். இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்த கூடியது ஒன்றுமில்லை. மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபசாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயனமாகிய இவை அனைத்தும் உள்ளத்தில் இருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார். இது இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொது காலத்தில் 22ஆம் வார நற்செய்தியானது மறைநூல் அறிஞர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் கடவுளுக்கு உண்மையாய் இருந்ததால் தங்களோடு இருந்த துன்புறுவோரை கவனித்திருப்பர்.
அவர்கள் அவ்வாறு இல்லாததாலேயே துன்புறுவோரை மேலும் துன்பப்படுத்தி வெளிவேடத்தனமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். இன்றைய நற்செய்தி எனக்கு தரும் செய்தியானது, ஒவ்வொரு மனிதரும் கடவுளின் சாயல் என உணர்ந்து பிற மனிதர்களுடன் சகோதர உணர்வுடன் வாழ்வே. இயேசு இன்று நமக்கு தரும் நற்செய்தியானது, மறைநூல் அறிஞர்களை போன்று வெளிவேடமாக வாழாமல் நம்மோடு வாழும் துன்புறும் மக்களை கவனித்துக் கொள்வதே கடவுள் விடுக்கும் மேலான அழைப்பு ஆகும். அதை போல நாமும் அயலவரின் துன்பத்தில் பங்கேற்று ஆறுதலாக இளமையும் இரக்கமும் நிறைந்த அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிற்காகவும் இந்த நேரத்திற்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். மீண்டும் நமக்கு ஓர் புதிய வாரத்தை தந்து எம்மை ஆசீர்வதிக்கும் கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். உமது இறைவார்த்தைகளையும் நியமங்களையும் கடைபிடித்து தூய மக்களினமாக வாழ இன்று நீரம்மை அழைத்திருக்கின்றீர். எனவே நாம் என்றுமே இறைவார்த்தையை வாழ்வாக்கி என்றும் பிள்ளைகளாக வாழ அருள் கூர்ந்தருளும். இன்று தூய திருவை தேசிய இளைஞர் தினத்தை நினைவு கூறுகின்றது. மத்தியில் வாழும் இளைஞர் யுவதிகளுக்காக விசேடமாக மன்றாடுகின்றோம். உலகியல் மாயைகள் அவர்கள் சிக்குண்டு போகாமல் இறைவனோடு நெருக்கமான உறவை ஏற்படுத்தி சமுதாயத்தில் வளர்ச்சிக்கு பங்காற்றும் மனிதர்களாக மாற அருள் கூர்ந்தருளும். தந்தையே, இந்த வாரம் முழுவதும் எம்மையும் எமது செயற்பாடுகளையும் எமது எண்ணங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். எந்த ஆபத்துக்களும் துன்பங்களும் பொல்லாப்புகளும் எம்மை அணுகாத வண்ணம் உமது கரங்களுக்குள் வைத்து எம்மை பாதுகாத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மரியாயே, எங்கள் நல்ல தாயாரே, இந்த நாள் முழுவதும் எங்களை சகல பாவத்திலும் சகல பாவங்களிலிருந்து காத்துக்கொள்ளும். மரியாயே, எங்கள் நல்ல தாயாரே, இந்த நாள் முழுவதும் எங்களை சகல மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பாவங்களிலிருந்து காத்துக்கொள்ளும். மரியாயே, எங்கள் நல்ல தாயாரே, இந்த நாள் முழுவதும் எங்களை சகல மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பாவங்களிலிருந்து காத்துக்கொள்ளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் அருளும் ஆசியும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் எப்பொழுதும் என்றென்றும் தங்கி கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.